अल्हम्दुलिल्लाह वकफ़ा वस्सलामुन अला इबादिल्लज़ीना इस्तफ़ा अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमन अहसनु क़ौलन मिम्मन दअा इलल्लाहि व अमिला सालिहन व क़ाला इन्ननी मिनल मुस्लिमीन। मेरे भाइयों, बुजुर्गों और दोस्तों, अल्लाह रब्बुल इज़्ज़त का बहुत ही बड़ा एहसान हुआ, करम हुआ। अल्लाह रब्बुल इज़्ज़त ने हम लोगों को इस मुबारक मजलिस में आने की तौफीक दी। कदम उठते नहीं बल्कि उठाए जाते। हमारे काम करने वाले साथी सहूलत होने के बावजूद आ नहीं सके और उनके मुकाबले में अल्लाह ताला ने हम लोगों को इस मुबारक और अजीम फ़िक्रों के लिए जमा फरमाया। ये अल्लाह ही का फ़ज़ल है, अल्लाह का एहसान है। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद, रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। கண்ணியமிக்க பெரியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சொந்த கிருபையை கொண்டு நம்மை இங்கே சேகரமாக்கி இருக்கிறார். நாம் சேரவில்லை, அல்லாஹ் சேர்த்திருக்கிறார். ஒரு கவிதை சொன்னான் உருதுல, इलाही तेरे करम का सदका ये कदम उठते नहीं उठाए जाते हैं. या अल्लाह, இது உன்னுடைய கிருபை அருட்கொடையின் ஒரு வெளிப்பாடு தான். நாங்கள் எங்கள் பாதங்களை எழுப்பி இங்கு வரவில்லை, மாறாக நீ எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறாய். அப்போ எவ்வளவோ சாத்திகள் எல்லா சௌகரியம் இருந்தும் எல்லா வசதி இருந்தும் அவங்க வர முடியல, அவங்க வரல. ஆனால் நாம் வந்திருக்கிறோம்னா நாம் வரவில்லை, நம்மளை யார் கூட சேர்த்திருக்கா? அல்லாஹ் கூட சேர்த்திருக்கா. और अल्लाह रब्बुल इज़्ज़त का ज़ाबिता यह है कि बंदा जब अल्लाह की नेमतों पर शुक्र अदा करता है तो अल्लाह ताला उस नेमत में इजाफा फरमाते हैं. அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நியதி என்னவென்று சொன்னால், எந்த நியமத்திற்கு அல்லாஹ்வுடைய அடியார்கள் शुक्र செய்வார்களோ அந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகிறார். अल्लाह की सबसे बड़ी जो नेमत है वो दीन है. अल्लाह रब्बुल इज़्ज़त ने हम लोगों को कामिल और मुकम्मल दीन दिया और उस दीन के साथ दीन की मेहनत भी दी. அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நியமத் அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான நிறைவான ஒரு தீனை கொடுத்திருக்கிறான். दीनुடனே अल्लाह दीनुடைய உழைப்பையும் கொடுத்திருக்கிறான். पिछली उम्मतों को जो दीन मिला था वो कामिल नहीं था. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम के ऊपर दीन को कामिल और मुकम्मल कर दिया. अभी अरफात आ रहा है, उस अरफात के मैदान में वो आयत उतरी और जिसके अंदर ये बात बताई गई कि आज हमने दीन को कामिल और मुकम्मल कर दिया. एक बहुत बड़ी नेमत है. पिछली उम्मतों को दीन कामिल नहीं मिला था. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम के खत्म नबूवत के सदक़े में अल्लाह ताला ने इस उम्मत को कामिल और मुकम्मल दीन दिया. முந்தைய சமுதாயங்களுக்கு கிடைத்த தீன் பரிபூர்ணமான முக்கம்மலான தீன் கிடைக்கவில்லை. இவ அரஃபாத்துடைய நாள் வரப்போகுது. அதே அரஃபாத்துடைய நாள்ல அரஃபாத்துடைய மைதானத்துல அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சா. அதுல அல்லாஹ் சொன்னா, பாருங்க, இந்த தீனை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், முக்கமாக்கிட்டேன். முந்தைய உம்மத்துகளுக்கு கிடைக்காத பாக்கியம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நபித்துவம் என்ற அடிப்படையில் அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான முக்கம்மலான தீன் அல்லாஹ் கொடுத்துட்டான். लिखा है किताबों में, अगर दीन ना होता तो इंसानों में और जानवरों में जिंदगी गुजारने में कोई फर्क ना होता. கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு, தீன் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் மிருகத்துடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். दीन के जरिए से आदमी, मेरे भाइयों और दोस्तों, बहुत ऊंची ऊंची मंजिलों तक पहुंचता है. इसके अंदर सलीका सिखाया गया, इसके अंदर तरीका
सिखाया गया, इसके अंदर मारिफत समझाई गई, अल्लाह की पहचान समझाई गई है और दीन के जरिए से आदमी बहुत बुलंद मर्तबे को पहुंच जाता है। தீனை கொண்டுதான் மனிதர்கள் உயர்வடைகின்றனர். இந்த தீனை கொண்டுதான் மனிதனுக்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய முறை என்ன, என்ன முறைப்படி வாழ்க்கை நடத்தணும், அல்லாஹ்வை எப்படி விளங்கி வாழணும், அல்லாஹ் யார், இந்த விஷயங்கள் எல்லாம் தீனை கொண்டுதான் இவனுக்கு கிடைச்சிருக்கு. தீன் இல்லை என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். இந்த தீனை கொண்டுதான் மனிதனுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுக்கிறான். दीन इंसानों की कामयाबी का जामिन है. தீன் என்பது மனிதர்களுடைய வெற்றிக்கான ஜாமீன் எடுத்திருக்கு, அது வெற்றிக்கான உத்தரவாதமா இருக்கு. लेकिन शर्त यह है कि वो दीन हो जो दीन सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जरिए से इस उम्मत को दिया गया. ஆனா ஒரு நிபந்தனை என்று சொன்னால், எந்த தீனை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த தீனை கொண்டுதான் வெற்றி கிடைக்கும். आज उम्मत की एक बड़ी गलतफहमी ये हो गई कि जो अपनी समझ में आया उसको दीन समझ लिया. இன்னைக்கு உம்மத்துல ஒரு பெரிய ஒரு தவறான எண்ணம் என்னன்னு சொன்னா, எது அவங்க நினைக்கிறாங்களோ அந்த தீன் நினைக்கிறாங்க. चंद अमलों को दीन समझ लिए. சில அமல்களை எடுத்துக்கிட்டு அதுதான் தீன் நினைச்சிட்டு இருக்காங்க. चंद अमलों का नाम दीन नहीं है. சில அமல்களுக்கு மட்டும் என்று தீன் என்று பெயர் அல்ல. और जो अपनी समझ में आया वो दीन नहीं है. எனக்கு எது விளங்கிருச்சோ அதுவே தீன் இல்ல. और जो समझाया गया है वो दीन है. எதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் தீன். अमलों के मजमुए का नाम दीन है. எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்தது தீன். मेरे भाई दोस्तों, उस दीन पर अल्लाह ने कामयाबी को रखा है. அந்த தீனின் மீதுதான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். और फिर उस दीन के ऊपर तमाम दुनिया और आखिरत के मसलों का हल रखा है. பிறகு அந்த தீனை கொண்டு அல்லாஹ் துனியா ஆகிரத்துடைய எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் அல்லாஹ் வச்சிருக்கான். तो मेरे भाई दोस्तों, इस दावत की मुबारक और अजीम मेहनत के जरिए से इसके अलावा कोई और बात नहीं चाहिए जा रही है कि दुनिया में तमाम इंसान उस दीन को अपनाए और वो जहन्नम की आग से बचे. இந்த தாவத்துடைய முபாரக்கான உழைப்பை கொண்டு வேண்டப்படுவது நாடப்படுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். என்னென்றால், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த தீனை ஏற்றுக்கொள்ளணும், இந்த தீன் படி வாழணும், இதன் மூலமா வெற்றி அடையணும், நரகத்தை விட்டு தப்பிக்கணும். पिछले दोस्तों जो है कि उम्मतों में और पिछले जो है कि अल्लाह रब्बुल इज्जत का निजाम यह रहा कि दीन को समझाने के लिए और दीन को जिंदगी में लाने के लिए अल्लाह रब्बुल इज्जत अंबिया अलैहिस्सलाम को रवाना फरमाते थे. முந்தைய காலங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை விளக்குவதற்காக, இந்த தீனை பரப்புவதற்காக நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். और अंबिया अलैहिस्सलाम अल्लाह की तरफ से मुंतखब होते थे. நபிமார்கள் அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். और दुनिया में आके वो मेहनतें किया करते थे. உலகத்துல வந்து அவங்க உழைப்புகள் செய்வாங்க. और मेहनत के जरिए से मेरे भाई दोस्तों जिंदगियां बदलती है और जिंदगी में दीन आता है. உழைப்பை கொண்டுதான் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது, வாழ்க்கையில தீன் வருது. और मेरे भाइयों और बुजुर्गों दोस्तों, सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम आखिरी नबी हैं और आपके बाद कोई नबी नहीं. பெரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை. और हुजूर के खत्म नबूवत के सदक़े में अल्लाह ताला ने इस उम्मत को और उम्मत के हर फर्द को हाँ साहब दीन की मेहनत की जिम्मेदारी दी. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபித்துவம் என்ற அடிப்படையில் அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் दीनुடைய உழைப்புடைய பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். जैसे अंबिया अलैहिस्सलाम को मुंतखब किया था, इस तरह इस उम्मत के एक एक फर्द को अल्लाह ताला ने दावत के लिए मुंतखब किया है. எப்படி நபிமார்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தானோ அதே போலதான் இந்த உம்மத்திலே உள்ள ஒவ்வொரு நபரையும் அல்லாஹ் தாவத்துடைய வேலைக்காக தேர்ந்தெடுத்திருக்கான். दावत ही की वजह से इस उम्मत का मेयार है, मर्तबा है और एजाज है और इकराम है. தாவத்தை கொண்டுதான் இந்த உம்மத்திற்கு உயர்வு, இந்த உம்மத்துக்கு அந்தஸ்து, இந்த உம்மத்துக்கு கண்ணியம் எல்லாமே தாவத்தை கொண்டுதான். वरना पिछली उम्मतों को देखा जाए तो इस मेरे भाइयों और दोस्तों ऐसी ऐसी इबादतें उन्होंने की है, पल झपकने के बराबर भी कभी गफलत में नहीं गुजारी. முந்தைய உம்மத்துகளை நம்ம பார்த்தா அந்த உம்மத்துகள்ல சமுதாயங்கள்ல மக்கள் எவ்வளவு இபாதத் செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு இபாதத்னா அவங்க கண்ணி வைக்கும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாம இபாதத் செஞ்சவங்க எல்லாம் முன்னாடி இருந்திருக்கிறாங்க. लंबी लंबी उम्रें हैं, அவங்களுக்கு நீண்ட வயசு இருந்துச்சு. और मेरे भाई दोस्तों इंतहाई खासा मुजाहिदे के साथ जो है कि उन्होंने जिंदगी गुजारी.
அவங்க பெரிய பெரிய முஜாஹதாக்கள் தியாகங்கள் செஞ்சு வாழ்க்கை கழிச்சிருக்கிறாங்க. लेकिन उसके मुकाबले में इस उम्मत का मेयार, इस उम्मत का इज्जत और इस उम्मत की सादतमंदी, ஆனா அவங்களுக்கு கிடைக்காத கண்ணியம், அவங்களுக்கு கிடைக்காத அந்தஸ்து இந்த உம்மத்துக்கு ஏன் கிடைச்சது? क्या इसलिए कि उम्मत के अफराद बड़े बड़े बिल्डिंगें बनाएंगे और बड़े बड़े रोड बनाएंगे, एडवांस टेक्नोलॉजी करेंगे और तरक्की के काम करेंगे, क्या इसके लिए जो है इस उम्मत का मेयार है? இந்த உம்மத்துக்கு கிடைச்ச கண்ணியம்லாம் இவங்க பெரிய பெரிய ரோடு போடுவாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்க, பெரிய பெரிய காலேஜ் அமைப்பாங்க, மக்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க, இதுக்காக அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தா? इसके लिए नहीं है। அதுக்காக அல்லாஹ் கொடுக்கல. इस उम्मत की जो है सरबलंदी, इस उम्मत की सरफराजी और इस उम्मत का मेयार इसलिए है कि नबियों का काम करेगी। இந்த உம்மத்துடைய உயர்வு, இந்த உம்மத்துடைய பெருமை, இந்த உம்மத்துடைய கண்ணியம் எதுக்குன்னு சொன்னா இந்த உம்மத் நபியுடைய வேலை செய்யுது. इसका मतलब ये नहीं कि अंबिया अलैहिस्सलाम हो जाएंगे, அதனால இந்த உம்மத் நபி ஆயிரம் அர்த்தம் இல்லை, இவங்க நபி இல்லை. नहीं, नबियों का एक काम करेगी, कार्य नबूवत वाला काम। இவங்க நபி அல்ல, ஆனால் நபிமாருடைய வேலையை இந்த மக்கள் செய்வாங்க. इसी वजह से अंबिया अलैहिस्सलाम ने यहां सब तमन्ना की थी कि इस उम्मत में आए। ஆகையால்தான் நபிமார்கள் கூட ஆசைப்பட்டாங்க இந்த உம்மத்துல பிறக்கிறதுக்கு. हालांकि हाँ, नबियों का मर्तबा बड़ा ऊंचा होता है। நபிமார்களுடைய அந்தஸ்து ரொம்ப பெரியது. कोई आदमी अपनी मेहनत से नबी नहीं बन सकता। எந்த மனிதனும் தன்னுடைய முயற்சியை கொண்டு நபியாக ஆக முடியாது. हाँ, मेहनत से अल्लाह का वली बन सकता है, முயற்சியை கொண்டு அல்லாஹ்வுடைய வலியாக மாற முடியும். मेरे भाइयों दोस्तों, ये वहबी चीज है, अल्लाह की अता करदा चीज है, और ये मेहनत और से जो आदमी जो मर्तबा हासिल करता है वो कसबी चीज है, और कभी कसबी चीज जो है वहबी चीज का मुकाबला नहीं कर सकती। नबूवत ये वहबी चीज है, लेकिन उसके बावजूद इस उम्मत में आने की तमन्ना। நபுவத் என்பது வஹபி நியமத், விலாயத் என்பது கசபி நியமத். அதாவது வஹபின்னு சொன்னா அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய நியமத். ஆனா மற்ற விலாயத்திற்கு இது முயற்சியை கொண்டு கிடைக்கிறது. எப்பவுமே கசபி வஹபியை வெல்ல முடியாது. வஹபி தான் பெருசு, கசபி சின்னது. என்றாலும் கூட இந்த உம்மத்துல பிறக்கிறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா இந்த உம்மத்துடைய சிறப்பை விளங்கி ஆசைப்பட்டாங்க. मेरे भाई दोस्तों, मूसा अलैहिस्सलाम ने तमन्ना की। हालांकि मूसा अला नबियन अलैहिस्सलाम जलील क़दर अंबिया अलैहिस्सलाम में हैं, लेकिन उसके बावजूद तमन्ना की है इस उम्मत में आने की। ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்துல பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க ஒரு மிகப்பெரிய ஜலீலுல் கதர் நபியா இருந்தாங்க. அப்படி இருந்து கூட இந்த உம்மத்துல பிறக்க ஆசைப்பட்டாங்க. என்ன காரணம்? मेरे भाइयों बुजुर्ग दोस्तों, अल्लाह ने वो दुआ कबूल नहीं की। अल्लाह सुब्हानहू व तआला அவங்க துஆவை ஏற்றுக்கொள்ளல. और ये तमन्ना की कि कम से कम इस उम्मत की आवाज सुना दे। आवाज இதுவும் ஆசைப்பட்டாங்க. யா அல்லாஹ், சரி நான் அந்த உம்மத்துல பிறக்கதா எனக்கு வாய்ப்பு இல்லை, அந்த உம்மத்துல யாராவது ஒருத்தருடைய குரலாவது நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. अरे हमारी आवाज सुनने की तमन्ना की है, நம்முடைய குரலை கேட்கறதுக்கு நபி ஆசைப்படுறாங்க. और अल्लाह ने आवाज सुनाई, लब्बैक अल्लाहुम्मा लब्बैक। और सुनकर जो हजरत के ताज्जुब करने लगे, कितने प्यारे जो हजरत के नारे हैं वो इस उम्मत के। அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துல ஒரு ஓசையை அவங்க காதுல விழ வச்சான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன அழகான வார்த்தை இந்த உம்மத் சொல்லுதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. और सैयदना ईसा अला नबियन अलैहिस्सलाम की दुआ कबूल हुई। वो आएंगे, उम्मती बनकर आएंगे, नबी बनकर नहीं आएंगे। ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் இந்த உம்மத்துல பிறக்கணும்னு சொல்லி அந்த துஆ கபூல் ஆயிருச்சு. ஆகையாலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துல வருவாங்க, நபியாக வரமாட்டார்கள், இந்த உம்மத்தியா வருவாங்க. ये इतने सारे एजाज और इतने सारे मर्तबे और इतना बुलंद मुकाम वो सिर्फ और सिर्फ दावत के काम की वजह से है। இவ்வளவு பெரிய உயர்வு, இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவ்வளவு பெரிய கண்ணியம் எதனால கிடைச்சது? இது தாவத்துடைய வேலையை கொண்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. दावत का ये मुबारक और अजीम काम मेरे भाई दोस्तों, जिसकी वजह से वो कामिल और मुकम्मल दीन जिंदगी में आएगा और फिर अल्लाह की तरफ से कामयाबियां मेरे भाई दोस्तों, राहत के, वो बुलंदी के, वो सरफराजी के, वो दुआ के कबूल होने के, वो चैन सुकून के और इत्मीनान के मेरे भाई और दोस्तों ये वादे अल्लाह ताला जब तक उस दिन पर पूरा करेंगे। தாவத்துடைய இந்த முபாரக்கான உழைப்பை கொண்டு காமிலான முக்கம்மலான பரிபூர்ணமான தீன் வாழ்க்கையில வரும். தீன் வாழ்க்கையில வந்த பிறகு அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதிகள், நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், உயர்வு, ராகத்து, இந்த எல்லா வாக்குறுதி நிறைவேறும். இதை கண்ணால பார்க்க முடியும். लेकिन दीन की मेहनत का रुख भी सही हो,
பெரியவர்களே, எப்படி தீன் சரியா இருக்கணுமோ அந்த மாதிரி தீனுடைய உழைப்பு சரியா இருக்கணும். मुख्तलिफ मेहनतें दुनिया में हैं, अगर उसका रुख सही नहीं है, उसकी तरतीब सही नहीं है, तो फिर नतीजा सही नहीं निकलेगा. உலகத்தில் எத்தனையோ முயற்சிகள் நடக்குது. எந்த முயற்சியாவது அது முறை தவறி செய்யப்பட்டால் அதனுடைய விளைவுகளும் நல்ல விளைவா இருக்காது. ज़िरात है, ज़िरात की मेहनत की एक तरतीब है. எப்படி விவசாயம் இருக்கு, விவசாயத்திற்கான உழைப்புக்கு ஒரு முறை இருக்கு. आदमी पहले जो है दोस्तों हल चलाकर जमीन को हमवार करता है, முதல்ல மனிதன் ஏர் உழுது அந்த பூமியை பதப்படுத்துறான். और उसे मालूम हो जाता है कि जमीन हमवार हो गई, अब इसके अंदर बीज कबूल करने की इस्तेदाद पैदा हो गई, अब बीज को अंदर डालता है. இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பூமி நல்லா பதப்பட்டு போச்சுங்க, இப்போ நம்ம விதை போட்டா அந்த விதையை அதை ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிந்த பிறகுதான் விதையை போடுறோம். हाँ देखो, एक बार हल चलाने में अंदर नहीं डालता वो बीज, ஒரு தடவை ஏர் உழுதுட்டு உடனே விதையை தூவுறது இல்லை. लेकिन उसके ऊपर उसका तजुर्बा है, इसलिए कि उसके ऊपर जिंदगी लगी है. हाँ साहब, मेहनत करता है, अब मालूम हो जाता है कि जमीन तैयार हो गई. அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு, வாழ்க்கையே அதை கழிச்சிருக்கிறார். ஆகையால அவர் நல்லா தெரிஞ்சு யோசிச்சு பார்த்து நல்ல உழைப்பு செஞ்சு நல்ல பூமியை பதப்படுத்தின பிறகுதான் விதையை தூவுறார். अब वो हमवार जमीन में जब बीज अंदर जाता है तो फिर पौधे की शक्ल में हाँ ऊपर आता है. அந்த விதை நல்ல பதப்படுத்தப்பட்ட பூமிக்குள்ள போன பிறகு அது விளைச்சலாக தானியங்களாக உற்பத்தியாக வெளியே வருது. अब वो बीज डालकर हाँ साहब अल्लाह की तरफ देखता है कि मालिक, उसका ये इशारा है, मालिक तूने जो तरतीब बताई थी और मैंने एक मेहनत की और एक तरतीब के साथ डाला हूं, लेकिन इस बीज के अंदर से पौधा निकालने वाला वो तू है. हाँ बस मेरा काम हो गया, अब तेरे हवाले है. இப்போ இந்த பூமியில விதையை தூவிட்டு இந்த மனிதன் வானத்தை பார்க்கிறான். என்ன சொல்றான், அல்லாஹ் நீ எந்த முறைப்படி செய்ய சொன்னாயோ அந்த முறையை நான் நிறைவு செஞ்சுட்டேன், அந்த வேலையை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன், இனிமே விளைச்சலை கொண்டு வர்றது என்னுடைய கையில இல்ல, யா அல்லாஹ் நீதான் கொண்டு வரணும் என்று சொல்லி இந்த மனிதன் வானத்தை பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா விளைச்சல் கொண்டு வரான். ये सिर्फ मुसलमान का अमल नहीं है, बल्कि काफिर और मुशरिक और देहरिया और जो दोस्तों अल्लाह को नहीं मानने वाला, इन सब का यह अमल है. बीज डालने के बाद जो बताया कि जो है अपनी बेबसी का इजहार करते हैं कि अब हमारे बस में कुछ नहीं है, इसके अंदर से पौधा निकालने वाली जात तेरी है. இது ஒரு முஸ்லிமுடைய அமல் மட்டுமல்ல, ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக், ஒரு நாத்திகன், அல்லாஹ்வே இல்ல சொல்றவன் அவனும் கூட பூமியில விதையை போட்டு சொன்னா, யா அல்லாஹ் என்னால ஒண்ணும் முடியாது, இதுதான் என்னால முடியும், இனிமே நீதான் செய்யணும் சொல்லி ஒரு காஃபிர் சொல்றான். बेहतरीन से बेहतरीन बीज हाँ सब तक जो है इसके लिए इस्तेमाल किए जाते हैं, ज़िरात के लिए. अब अच्छे बीज को जमीन में डाल दिया और बीज सड़कर जो है दोस्तों बता के हाँ पौधे की शक्ल में अल्लाह ताला उसको निकालते हैं. ஒரு சிறந்த விதைகளை தேர்ந்தெடுத்து அந்த விதைகள் பூமியில தூவப்படுது. பூமியில போட்ட பிறகு அது மக்கி மண்ணோட மண்ணா போயிடுது. மௌத்தா போன பிறகு அல்லாஹ் அதை ஒரு நல்ல தானியங்களாக விளைச்சலாக உற்பத்தி செஞ்சு குதிரத்தை கூட அல்லாஹ் வெளியாகும். आप देखेंगे और देख सकते हैं हाँ साहब, मिट्टी हटाकर वो बीज के अंदर से जो बता के जो है मोड़ आया है, उसका रुख जो है बता के कभी जो है हाँ साहब कभी नॉर्थ की तरफ है, कभी साउथ की तरफ है, और कभी नीचे जा रहा है, और कभी जो है मालूम नहीं किधर जा रहा है, लेकिन अल्लाह ताला उसे मोड़कर ऊपर लाते हैं कि मेरा बंदा मेरे भरोसे पर एक मेहनत किया है, उसकी मेहनत को जाया नहीं करना, ये मेरी जिम्मेदारी है. अल्लाह ताला जो है कि उस पौधे को, अब बिल्कुल नाजुक पौधा और जब जमीन के सीने को फाड़ कर ऊपर आता है, और ये अल्लाह ताला अपनी शान दिखा रहे हैं. நீங்க பார்க்கலாம், பூமியில விதை போட்ட பிறகு அந்த நாத்துகள் வெளியாகுது. அது சில சமயங்கள்ல அது கிழக்கின் பக்கமா இருக்கும், சில பக்கம் மேற்கின் பக்கமா இருக்கும், என்ன பக்கமா இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னா, அந்த பூமியை பிளந்து அந்த சரியாக்கி நேராக்கி அதை நேர மேல கொண்டு வரலாம். ஏன்னு சொன்னா, என்னுடைய அடியான் என்னை நம்பி இந்த விதையை தூவியிருக்கிறான், நான் இவனுடைய உழைப்பை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உழைப்பை வீணாக்காமல் அதை அழகா வெளியே மேலே கொண்டு வந்து நிக்க வைக்கிறான். अब बंदा जब तवक्कल करता है अल्लाह के ऊपर, तो अल्लाह एक एक दाने के बदले में 700 दाने दे रहे हैं. மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்ற காரணத்தால் அல்லாஹ் ஒவ்வொரு தானியத்துக்கு பதிலாக 700 தானியங்கள் அல்லாஹ் உள்ளாக்குறான். मेरे भाइयों बुजुर्गों दोस्तों, दावत का भी यही मसला है. दावत का काम भी सही नहज के साथ किया जाए तो फिर अल्लाह ताला अपने जो है बता के रहमत से हिदायत के फैसले फरमाएंगे. கண்ணியமிக்க பெரியார்களே, தாவத்துடைய வேலையும் இதே மாதிரி தான்.
நாம இந்த உழைப்பையும் சரியான முறைப்படி செய்வோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹமத்தை கொண்டு சிறந்த பலன்கள் அல்லாஹ் உண்டாக்குவான். मेरे भाइयों और दोस्तों, जैसे दीन को हमने अपने दिमागी एतबार से, अपनी समझ के एतबार से समझा, दावत के काम को भी हमने ऐसा ही समझा. பிரியர்களே, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. என்னைக்கு எப்படி நம்ம தீனை தன்னுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சிக்கிட்டோமோ, எனக்கு பிடிச்சது தீன் நினைக்கிறோமோ, இதே மாதிரி தான் இன்னைக்கு தாவத்துடைய உழைப்பை கூட நாம விளங்குறத தாவத்தில் நினைக்கிறோம். जैसे हाँ साहब एडवांस तरीके हैं और तरक्की के जब के दिन हैं, तो तरक्की के असबाब को हमने दावत के लिए इस्तेमाल किया और समझ रहे हैं कि हम दावत दे दिए और हमारी जिम्मेदारी पूरी हो गई. அப்ப நம்ம பாக்குறோம், பாருங்க, உலகத்து அட்வான்ஸான காலங்க, நல்ல முன்னேற்றமான கருவிகள் வந்துருச்சு. இந்த கருவிகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை போட்டு விட்டா ஒரே நேரத்தில் போய் சேர்ந்துரும். இது செஞ்சுட்டா இது தாவத் ஆயிரும் நம்ம நினைக்கிறோம். और आजकल तो माशाअल्लाह साहब व्हाट्सएप है, चलो साहब एक ग्रुप में भेज दिए, 10 ग्रुप में भेज दिए, 2000 आदमी को चले गया, दावत चले गई और हमारी जिम्मेदारी पूरी हो गई. இப்போ இன்னால் இல்ல வாட்ஸ்அப் வந்துருச்சு. அந்த வாட்ஸ்அப் வந்ததுனால நம்ம நினைக்கிறோம், அதை போட்ட உடனே பாருங்க ஒரே சமயத்துல 1000 பேருக்கு போகுது, 2000 பேருக்கு போகுது, அவ்வளவுதாங்க என் வேலை முடிஞ்சு, தாவத் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். क्या साहब व्हाट्सएप के जरिए से कोई ज़िराअत कर सकता है? அவங்க கேட்கறாங்க, என்னங்க இந்த வாட்ஸ்அப்பை கொண்டு யாராவது விவசாயம் செய்ய முடியுமா? जब तक जमीन पर मेहनत नहीं करेगा उसे फल नहीं मिलेगा. இது வரைக்கும் பூமியில கொண்டு விதையை தூவ மாட்டீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. अंबिया अलैहिस्सलाम की सीरत इसीलिए बताई गई और कुरान पाक में अल्लाह ताला ने अंबिया अलैहिस्सलाम के वाकयात को बयान करके ये फरमाया कि देखो दावत कैसी होती है. நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதுக்காகத்தான் சொன்னான். இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து தாவத்னா என்ன, தாவத் எப்படி செய்யணும் அப்படின்னு நீ விளங்க நல்லா சொன்ன. सैयदना नूह अलैहिस्सलाम का वाकया बहुत तफसील से अल्लाह ताला ने बयान फरमाया है, जिसमें सिर्फ दावत ही दावत है. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கமா விவரமா அல்லாஹ் சொல்றான். அந்த வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா தாவத்தே தாவத் தான். मेरे भाइयों और दोस्तों, हाँ मजमा में जाते थे, तन्हाइयों में जाते थे, रात में जाते थे, दिन में जाते थे, हर दिन जब तक वो काम करते थे. और एक दिन नहीं, वो चिल्ला नहीं, और 4 महीने नहीं, साल नहीं, और 950 साल तक मेहनत की है. மக்கள்கிட்ட தனிமையில போய் சந்திச்சாங்க, கூட்டங்கள்ல போய் சந்திச்சாங்க, அதே மாதிரி இரவுல போய் சந்திச்சாங்க, பகல்ல போய் சந்திச்சாங்க, ஒவ்வொருத்தருக்கையா போனாங்க. இந்த வேலையை 4 மாசம் செய்யல, 40 நாள் செய்யல, ஒரு வருஷத்து மாத்தல போல, மாறாக 950 வருஷம் இதே வேலையை செஞ்சாங்க. हम लोग जो है चिल्ला लगा के थक जाते हैं, 2-4 बार गश्त में जाके एक आदमी के पास थक जाते हैं कि साहब वो मानने वाला नहीं, हाँ सब के हमारा अपना रुख फेंक लेते हैं और मालूम नहीं क्या क्या हमारे अंदर वो चीजें आ जाती हैं. நம்ம ஒரு 4 மாசம் முடிச்சிட்டோம், 40 நாள் முடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். ஆமாங்க நான் சில்லா முடிச்சிட்டேங்க, 40 நாள் முடிச்சிட்டேங்க. அல்லது ஒரு டாக்டர் 4 தடவை போனோம், 5 தடவை போனோம்னா போல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்மளே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். किताबों में लिखा है सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम अबू जहल के पास 1000 बार गए हैं. கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் இடத்துல 1000 முறை போனாங்க. एक बार बिल्कुल अंधेरा, रात का वक्त, बारिश हो रही है, आप अलैहिस्सलाम उसके घर पे पहुंचे. ஒரு தடவை ஒரு சரியான இருள் சூழ்ந்திருக்கு, மழை பொழிந்து கொண்டிருக்கு. அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் வீட்டுக்கு போயிருக்காங்க. और आवाज दी, அங்க போய் கதவை தட்டினாங்க. और फिर अंदर वो जो है बैठा था, वो जो है बता के सोचने लगा कि इस वक्त कोई जरूरतमंद ही आया होगा. இப்ப அவன் உள்ள உட்கார்ந்து நினைச்சான், இந்த சமயத்துல யாரு வந்து கதவை தட்டுவா, யாராவது ஒரு தேவையுள்ளவங்க தான் வந்திருப்பாங்க. मेरे भाइयों और दोस्तों, जब खोल के देखा तो क्या देख रहा है, वो नूरानी चेहरा सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम और आप अलैहिस्सलाम खड़े हैं और दावत लेके आए हैं. அவன் கதவை திறந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த முகம் தெரியுது. அவங்க நிக்கிறாங்க, தாவத் எடுத்துட்டு வந்திருக்காங்க. और फौरन दरवाजा बंद कर दिया. உடனே கதவு மூடினான். अब क्या गुजरी होगी, எவ்வளவு வருத்தம் ஏற்பட்டிருக்கும் நபி. लेकिन उस पर नहीं छोड़ा, वो बराबर चलते रहे. ஆனா அப்படி இருந்து கூட அவனை விடல, திரும்ப போனாங்க. ये जरिए दोस्तों अंबिया अलैहिस्सलाम की सीरत के जरिए से हमें दावत समझाई जा रही है, दावत का क्या तरीका है और दावत को कैसे करना है और दावत के क्या उसूल और आदाब हैं. நபிமார்களுடைய
இந்த வாழ்க்கையை நமக்கு சொல்ல வச்சு அல்லாஹ் தஆலா நமக்கு விளங்க வைக்கிறான். பாருங்க, தாவத்னா என்ன, தாவத்துடைய முறை என்ன, தாவத்துடைய உசூல் என்ன, தாவத்துடைய அதப் என்ன, இதை வாழ்க்கையை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கீங்க. फिर सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने जहां दीन सिखाया है वहां दावत की मेहनत भी सिखाई. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே நமக்கு தீனை போதித்தார்களோ அங்க தாவத்துடைய உழைப்பையும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. और फिर अल्लाह रब्बुल इज्जत ने हजरत साहबा को मेयार बनाया और नमूना बनाया क़यामत तक आने वाले इंसानों को. इन जैसा ईमान लेके आओ, इन जैसे अमाल करो और इन जैसी मेहनत करो. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களோடு முடிச்சிடாம சஹாபா பெருமக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு அளவுகோலாக்கி கியாமத் வரை முன்மாதிரி ஆக்கிட்டான். பாருங்க, இவங்களை போல ஈமான் கொள்ளுங்க, இவங்களை போல உழைப்பு செய்யுங்க, இவங்களை போல தாவத்துடைய வேலை செய்யுங்க. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का मेयार बहुत ऊंचा मेयार, हर आम आदमी वहां जा नहीं सकता. इसके लिए अल्लाह रब्बुल इज्जत ने हाँ यह फरमाया कि ईमान लाओ और जैसे मेरे बता के हबीब के बता के साहबा ईमान लेके आए. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்தஸ்து ரொம்ப உயர்ந்தது, எல்லாரும் அதை போய் அடைஞ்சிட முடியாது. ஆகையால அல்லாஹ் சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்து சஹாபாக்கள் முன்மாதிரியாக்கி எல்லாம் காமிச்சுனா பாருங்க, ஈமான் கொள்ளணுமா சஹாபாக்கள் போல ஈமான் கொள்ளுங்க, உழைப்பு செய்யணுமா இவங்கள போல உழைப்பு செய்யுங்க. वो दीन में भी हमारे लिए नमूना है और दावत में भी हमारे लिए नमूना है. சஹாபாக்கள் தான் நமக்கு தீன்லயும் முன்மாதிரி, சஹாபாக்கள் தான் நமக்கு தாவத்திலையும் முன்மாதிரி. जब दावत का काम चला है, मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह ने मेरे भाई दोस्तों बड़ी कुर्बानियों के बाद, बड़े रोने धोने के बाद और तमाम जो है दोस्तों अपना जब तक जान और माल लगाने के बाद शुरू किया और काम चल पड़ा. और फिर जब उनका इंतकाल हो गया तो हजरत मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह ने काम को संभाला और फिर उनके जमाने में अल्लाह ताला ने पूरे आलम में काम को पहुंचा दिया. ரசூல் ஹஜரத் மௌலானா இலியாஸ் அதுக்கு பிறகு இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் தஆலா நிக்க வச்சான். அவங்க இந்த வேலையை உழைப்பு செஞ்சாங்க. அந்த உழைப்பை கொண்டு உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மகா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்தாங்க, அவங்க பெரிய வேலையை செஞ்சாங்க. அந்த வேலையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகமெல்லாம் இந்த வேலையை அல்லாஹ் பரப்பினான். अब लोगों ने पूछा हजरत काम तो बहुत हाँ सब तक आगे बढ़ गया, पूरे आलम में जब तक माशाल्लाह काम फैल गया, काम करने वाले वजह तक जो है माशाल्लाह तैयार हो गए. अब इनके लिए कोई उसूल आदाब कोई ऐसी चीज किताब लिख दे ताकि जब तक इनके लिए रहबरी हो जाए. அப்போ அவங்க கிட்ட வந்து கேட்டாங்க, ஹஜரத் கிட்ட வந்து கேட்டாங்க மக்கள், ஹஜரத் பாருங்க உலகமெல்லாம் வேலை பரவிடுச்சு, எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப வேலை வந்து முறை தவறி போயிடக்கூடாது, அதனால நீங்க இதனுடைய உசூல்களுடைய ஒரு கிதாபை நீங்க எழுதி சட்டத்திட்டங்களை தொகுத்துருங்கன்னு சொன்னாங்க. और जो आदमी जिस लाइन पर चलता है अल्लाह ताला उसकी रहबरी फरमाते हैं. எந்த மனிதர் யாரை பின்பற்றி போறாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த வழியை காட்டுவான். फौरन हजरत मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह ने फरमाया कि मैं कौन होता हूं इसके उसूल और आदाब लिखने के लिए, ये काम साहबा का है, साहबा की सीरत देख लो. பிறகு சொன்னாங்க, இந்த வேலையுடைய சட்டங்கள் எழுதுவதற்கு நான் யார், எனக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த வேலை சஹாபாக்களுடைய வேலை, நீங்க இந்த வேலை செய்யணுமா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. चुनांचे हयातु साहबा लिखी गई அதுக்காக தான் ஹயாத்து சஹாபா எழுதப்பட்டது. और पूरे उसूल और आदाब और दावत के और सीरत के और तमाम चीजें जो है दोस्तों उसमें मुरतब की गई. அந்த கிதாபுல தாவத்துடைய உசூல் ஆதாப் முறைகள் சீரத் எல்லா விஷயமும் அதுல தொகுத்து ஒன்று சேர்க்கப்பட்டது. इसीलिए हमारे बड़े बार बार ये फरमाते हैं हमारे काम करने वाले एहतमाम से हयातु साहबा, हाँ साहब अरबी में है तो बहुत अच्छा, नहीं तो माशाल्लाह हर जुबान में तर्जुमा हुआ है, इसका मुतालिया करें इनफरादी, हाँ साहब बताके अपने जो बताके हाँ साहब माहाना जोड़ों में, ताकि जब तक हम लोगों को ये सीरत समझ में आए और दावत के उसूल समझ में आए और दावत का तरीका समझ में आए. ஆனால் பெரியவங்க சொல்றாங்க, இந்த ஹயாத்து சஹாபாவை நீங்க அரபிலேயே படிக்க முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் படிங்க, அரபி தெரியாதவங்க எல்லா மொழிகள்லையும் அதுக்கான தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கு, அதை வாங்கி நீங்க முத்தாலா செய்யுங்க. இது நீங்க படிச்சாதான் உங்களுக்கு தாவத்னா என்ன, தாவத்துடைய முறைகள் என்ன என்ற விஷயம் புரியும். உங்களுடைய மாதாந்திர ஜோடுகள்ல ஷப்குதாரிகள்ல கூட ஹயாத்து சஹாபாவை கட்டாயமா நீங்க வாசிச்சு அதற்கான வழக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. और जब दावत मेरे भाई दोस्तों सही नहज के साथ की जाएगी और फिर अल्लाह ताला जिंदगियों को पलटाएंगे. எப்போ தாவத்துடைய முபாரக்கான உழைப்பு சரியான முறைப்படி நடைபெறுமோ அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அல்லாஹ் உண்டாக்கும். और हिदायत को मेरे भाई दोस्तों आम करेंगे. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா हिदायத்தை பொதுவாக்கிடுவான். साहबा की जिंदगियां उठाकर देखें और साहबा का जमाना उठाकर देखें मेरे भाइयों बुजुर्ग दोस्तों, बहुत मुख्तसर से जमाने में अल्लाह ताला ने जो है बताया कि जो है दुनिया के एक बड़े हिस्से को हाँ साहब इस्लाम की तरफ फेर दिया.
சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தா நமக்கு தெரியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிறிய காலத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய ஒரு பெரிய பகுதிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்தை கொடுத்தான். इसीलिए निजामुद्दीन में बार बार ये बात बताई जाती है, हयातु सहाबा देखो, हयातु सहाबा पढ़ो और हमारा काम हासाब सहाबा की तरतीब पर हो. அதனாலதான் நிஜாமுத்தீன் அடிக்கடி பெரியவங்க சொல்றாங்க, ஹயாத்து சஹாபாவை பாருங்க, ஹயாத்து சஹாபாவை படிங்க. ஏனென்றால் நம்முடைய வேலை ஹயாத்து சஹாபாக்களை பின்பற்றி நம்ம செய்யணும். और फिर मेरे भाइयों और दोस्तों, उम्मत में चलेंगे फिरेंगे और उम्मत की बेदीनी देखेंगे तो फिर जो है दोस्तों, जब तक हमारा रुख बदलेगा और फिर दोस्तों उम्मत का दर्द और गम आएगा और फिर काम करने में आसानियां होंगी और आदमी जो है अहवाल और हालात को नहीं देखेगा और सामने जब तक उम्मत के दर्द और गम को देखकर जब तक चलेगा. ஒரு பக்கம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் உம்மத்துல நடந்து திரிஞ்சு உம்மத்துடைய நிலைமையை பார்த்தா உம்மத்துடைய நிலைமையை பார்த்து உள்ளத்துல ஒரு வேதனை உண்டாகும், ஒரு கவலை உண்டாகும், ஒரு துடிப்பு உண்டாகும். அதை பார்த்த பிறகு வேலை செய்யக்கூடிய ஆர்வமும் ஆசையும் பிறக்கும். அதுக்கு பிறகு மனிதர்கள் ஹாலாத் நிலைமைகளை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு வேலையை முன்னால வச்சு சஹாபாக்களுடைய தரத்தீபை வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். फिर हमारी जिम्मेदारी समझ में आएगी. அப்பதான் நம்முடைய பொறுப்பு என்னங்கிறது புரியும். आज मेरे भाई और दोस्तों, दीन की मेहनत छूट जाने की वजह से जिम्मेदारियां हमें समझ में नहीं आ रही. சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம दीனுடைய உழைப்பை விட்ட காரணத்தால நம்முடைய பொறுப்பு நமக்கே புரியல. जब दीन की मेहनत होती थी और लोग कुर्बानियों पर चलते थे, हर आदमी अपनी कुर्बानी को कम समझता था. எதுவரை दीனுடைய உழைப்பு நடைபெற்றதோ, மக்கள் எல்லாம் தியாகம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தியாகத்தை சின்னதா கருதினாங்க. और कोई हाल उनको दावत के निस्बत से रोक नहीं सकता था. எந்த ஒரு நிலைமையும் எந்த ஒரு சிரமமும் அவர்களை தாவத்தை விட்டு தடுக்கக்கூடியதாகவே இல்லை. इसलिए कि दावत का काम अमानत है. ஏனென்றால் தாவத்துடைய வேலை அமானிதமா இருக்கு. जैसे दीन अमानत है, वैसे दावत का काम भी अमानत. எப்படி दीन என்பது ஒரு அமானிதமோ, இதே போல दीனுடைய தாவத்தும் ஒரு அமானிதம். दीन के बारे में पूछा जाएगा. दीனை பற்றி கேள்வி இருக்கு. दीन के बारे में क्या जानता है, हुजूर के बारे में क्या जानता है, अल्लाह के बारे में क्या जानता है. दीனை பற்றி நீ என்ன விளங்கி இருக்கிறீங்க, அல்லாஹ் பத்தி என்ன விளங்கி இருக்கிறீங்க, நபியை பத்தி என்ன விளங்கி இருக்கிறீங்க என்பதாக மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். और क़यामत पे 5 सवालों का जवाब जब तक नहीं देता, इसके कदम हटेंगे नहीं. கியாமத்துடைய நாளையில 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை யாருடைய பாதமும் அந்த இடத்தை விட்டு நகர்த்த முடியாது. कोई ऐसे बड़े सवाल नहीं है वो. அது ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு இல்ல. अब बहुत मामूली सवाल हैं. சாதாரண கேள்விதான். लेकिन मेरे भाई दोस्तों जो है बताया कि हाँ साहब, जवाब देने पर लोग आजिज हो जाएंगे. ஆனா அந்த கேள்விக்கு பதில் எல்லாராலையும் சொல்ல முடியாது. इसलिए कि अमानतदारी को इन्होंने यहाँ अमानत नहीं समझा और उसका हक अदा नहीं किया. ஏன் தெரியுமா? இவங்க வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை அமானிதம்னு விளங்கல, அதனுடைய ஹக்க அதா செய்யல. சொல்ல முடியல. उम्र कहाँ गुजारी, வாழ்க்கை எங்க கழிச்சீங்க, जवानी कहाँ गुजारी, வாலிபத்தை எங்க கழிச்சீங்க, माल कहाँ से कमाया, எங்க இருந்து பணத்தை சம்பாதிச்சீங்க, माल कहाँ खर्च किया, எங்க செலவு செஞ்சீங்க, और जो कुछ तुम जानते थे उसके बारे में क्या किया. எது உங்களுக்கு தெரியுமோ என்ன நீங்க அமல் செஞ்சீங்க. मेरे भाई दोस्तों, ये अमानतदारी की बात है. இது அமானிதத்தை பற்றிய கேள்வி. इसी तरह दावत के काम के बारे में भी पूछा जाएगा. இதே போலதான் தாவத்தை பத்தி கேட்கப்படும். और तुम्हारे लिए सहूलतें दी गई थी, உங்களுக்கு எவ்வளவு நம்ம சௌகரியத்தை கொடுத்தோம். और तुम्हारे लिए जवानी दी गई थी, உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தோம். और तुम्हारे लिए जो है दोस्तों जो है बताया कि दुनिया में हाँ सब बताया हर तरह की जो बताया सहूलतें मुहैया की गई थी. உங்களுக்கு அற்புதமான வசதிகளை உண்டாக்கி கொடுத்தோம். और तुम्हारे ऊपर अमानतदारी की जिम्मेदारी डाली गई थी. உங்கள் மீது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. और तुम देख रहे थे कि मेरी हबीब की उम्मत हाँ सब बताया गंदगियों में और बेदीनी में और कलमा छोड़ के जिंदगी गुजारने में और नमाज छोड़ के जिंदगी गुजारने में, मेरे भाइयों और दोस्तों, शराब के अड्डे आबाद करने में और जिना के अड्डे आबाद करने में और मालूम नहीं किन किन जो बता के जा रहे चीजों में पड़ी हुई थी, और तुम देखकर अपने चौंचले पूरा करते रहे और इसके बारे में सवाल किया जाएगा. நீ கண்ணால பாத்தீங்க என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து சாராய கடைகள்ல, மதுக்கடைகள்ல, ஜினாவுடைய விடுதிகள்ல எங்கெங்கயோ கலந்துச்சு. இதெல்லாம் நீங்க கண்ணால பார்த்துட்டு கூட உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நீங்க சம்பாதிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கை கழிச்சுட்டு இருந்தீங்களே, இது நியாயமா சரியான்னு கேட்கப்படும். ये मेरे भाई दोस्तों, ये बात की जिम्मेदारी वो साहबा खूब जानते थे.
இந்த இந்த பொறுப்புணர்ச்சி சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. हमें हमें कल पूछा जाएगा, நாளைக்கு நம்மள்ட்ட இந்த கேள்வி இருக்கு. वरना वो अबू अय्यूब अंसारी को बूढ़े जमाने में चलने की क्या जरूरत थी? அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வயசான காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போக வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏன் இருந்துச்சு? हालांकि सारी उम्र जो है अल्लाह के रास्ते में लगाई है, ஆனா வாழ்க்கை பூரா தீனுக்கு கொடுத்துட்டாங்க. और उससे ज्यादा सादतमंदी की बात क्या है कि हुजूर के मेजबान रहे हैं. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருந்தோம்பல் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. जवानी लगाया, हाँ सब जो है बुढ़ापा लगाया और बिल्कुल बेमार हालत में चलने के लिए खड़े हो गए. वो क्या चीज थी? வாலிபத்தை ஏற்படுத்தாங்க, வயோதிகத்தை ஏற்படுத்தாங்க, கடைசி காலத்துல முடியாத ஒரு இயலாத நிலைமை. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில போக வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? हालांकि लोगों ने मना किया, बच्चों ने मना किया, ஆனா பிள்ளைங்க அவங்களுடைய பேரன்மார்கள்லாம் வேணாம் நீங்க வீட்டுல இருங்க நாங்க போறோம்னு சொன்னாங்க. लेकिन उसका जवाब क्या था? ஆனா என்ன பதில் சொன்னாங்க அவங்க? मेरे भाइयों दोस्तों, बहुत गौर से समझने की और जब तक सुनने की और समझने की बात है. எண்ணியமிக்க பெரியார்களே, இது ரொம்ப நிதானமா நம்ம கேட்டு விளங்க வேண்டிய விஷயம். कल कहीं अल्लाह की तरफ से ये बात हो कि अबू अय्यूब तूने मेरे दीन के लिए क्या किया, तो मैं जवाब दे सकूं, ए अल्लाह जब तक मैं जिंदा रहा करता रहा और मैं मर गया तो मेरी मैयत भी तेरे रास्ते में गई है. அவங்க சொன்னாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அபூ அய்யூப் என்னுடைய தீனுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்ல முடியும், யா அல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் நான் உன்னுடைய தீனுடைய உழைப்பு செஞ்சேன், நான் மௌத்தா போன பிறகு என் ஜனாஸா பாதையில போச்சு நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. हमारे सामने आज कोई जवाब नहीं है. நம்மள்ட்ட என்ன பதில் இருக்கு சகோதரர்களே? उम्मत मेरे भाई दोस्तों जो बताया कि जहन्नम की तरफ जा रही है, உம்மத் நரகத்தின் பக்கம் வேகமா போயிட்டு और बातिल के अड्डों को आबाद कर रही है, பாத்திலுடைய எல்லா விதமான अल्लाह के हुक्म को तोड़कर जिंदगी गुजार रही है, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடைச்சிட்டு இருக்கு. और सरकार दो आलम शासन के तरीकों को छोड़कर दोस्तों जब तक गैरों के तरीकों को अपना रही है. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறைகளை விட்டுட்டு விரோதிகளுடைய முறையை கையாளுது. आज उम्मत की औरतें देखो जो है गैरों के साथ हो गई, இன்னைக்கு முஸ்லிம் பெண்களை பாருங்க மாற்றாரோட வாழ்றாங்க. और बच्चों का हाल देखो, बूढ़ों का हाल देखो, जवानों का हाल देखो, दोस्तों जो है बातिल अड्डे आबाद होने लगे. குழந்தைகளை பாருங்க, வயோதிகர்களை பாருங்க, வாலிபர்களை பாருங்க, எல்லாமே எதிரிகள் கையில சிக்கிட்டாங்க. और हमारे चेहरे पर जू तक नहीं चल रही है. நம்முடைய முகத்துல ஒரு சின்ன ஒரு நெற்றியில ஒரு சுழிப்பு ஏற்படுது. मेरे भाइयों और दोस्तों, इसके लिए दावत की जिम्मेदारी है और इसीलिए बता के बात समझाई जाती है और इसीलिए जो है अल्लाह के रास्ते में निकाला जाता है. பெரியவர்களே, இதுக்காகத்தான் இந்த பொறுப்பை விளக்குவதற்காகத்தான் தாவத்துடைய உழைப்பு வந்திருக்கு. இதனாலதான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்னு சொல்லப்படுது. अब जब जो है दोस्तों जब बता के इसके ऊपर जो मिलेगा कल देखकर लोग रश्क करेंगे. இதன் மீது அல்லாஹ் என்ன தருவானோ அதை பார்த்து நாளைக்கு மறுமையில மக்கள் ஆசைப்படுவாங்க. नबियों के साथ इनका हशर होगा, सिद्दीकीन के साथ इनका हशर होगा, सालेहीन के साथ इनका हशर होगा, शहदा के साथ इनका हशर होगा. लोग देखकर ताज्जुब करेंगे, अरे ये कौन है, ये लोग कौन है. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களை நபிமார்களோட, சித்திகீன்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட அல்லாஹ் எழுப்புவான். அப்படி எழுப்பும்போது மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, யார் இவங்க, எந்த மக்கள் இவங்க கேட்பாங்க. ये वो लोग हैं हुजूर के उम्मती हैं और आखिरी जमाने के लोग हैं. अपने राहत और आराम को छोड़ा, अपने बीवी बच्चों को छोड़ा, अपने जो है हाँ सब के घर बार को छोड़ा, लोगों की कड़वी कसेली सुनते रहे, लोगों के पास जाके उनकी ठुड्डियों में हाथ डाल के उनको ये बात समझाते रहे, हाँ बता के जो है ये बता के ये बात समझाते रहे, तेरा मालिक अल्लाह है, तू अल्लाह का बंदा है, तेरी जिम्मेदारी है अल्लाह की इताअत और फरमाबरदारी करना. हाँ बता के एक आदमी के पास मेरे भाई दोस्तों गए थे और उसका नतीजा ये है. அப்போ அவங்க சொல்லப்படும் பாருங்க, இவன் யாருன்னு சொன்னா நான் அந்த நாள்ல மறுமை நாள் வருவதற்கு முன்னாலே ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் தெருவா போய் வீடு வீடா போய் கடைக்கடையா போய் விரும்பாத மக்கள்கிட்ட எல்லாம் போய் அவங்களுடைய கெஞ்சி பணிஞ்சு எல்லாத்தையும் பாருங்க, அல்லாஹ் நம்முடைய ரப்பு, நாளைக்கு மறுமை நாள் இருக்கு, கியாமத் நாள் இருக்கு என்று சொல்லி அல்லாஹ்வை நினைவுபடுத்தினவங்க தான் இவங்க என்பதாக மக்களுக்கு அடையாளம் காட்டப்படும். मेरे भाइयों और दोस्तों, ये अजीम काम अल्लाह ने हमें दिया है. பெரியவர்களே, ஒரு உயர்ந்த வேலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். और उसमें चलने की तौफीक दी है. அந்த வேலையை செய்ய தௌஃபீக் கொடுத்திருக்கான். और फिर जब जो है दावत का काम करेंगे, जिंदगियां पलटा खाएंगे और जिंदगियों में दीन आता चले जाएगा. தாவத்துடைய முபாரக்கான இந்த வேலையை செஞ்சா அல்லாஹ் வாழ்க்கையை மாத்துவான், வாழ்க்கையில தீன் அல்லாஹ் கொடுப்பான். और फिर लोग गलत फहमी से निकलकर सही दीन की तरफ आएंगे. பிறகு மனிதர்களும் அவங்களுடைய தவறான வாழ்க்கையை விட்டுட்டு சரியான வாழ்க்கையின் பக்கம் வருவாங்க. आज उम्मत में हक और बातिल का फैसला करने की इस्तेदाद नहीं है. உம்மத்துல இன்னைக்கு எது சத்தியம் எது அசத்தியம்னு புரியக்கூடிய தகுதியை உம்மத் இழந்துருச்சு.
क्या हक है क्या बातिल है फैसला कर नहीं पा रही है। உம்மத்தால பிரித்தறிய முடியல, இது சரி இது தப்பு, எது சரி தப்பு தெரியல உம்மத்துக்கு. जैसे बोलते हैं 250 हाँ समझ के गोद का बच्चा हो गया, इस तरह उम्मत हो गई। எப்படி இந்த உம்மத் எப்படி ஆயிடுச்சு சொன்னா, எடுப்பால் கை பிள்ளை ஆயிடுச்சு. யார் தூக்கிட்டானோ அவங்க பிள்ளை. वो इस्तेदाद पैदा होगी दावत के काम के जरिए से। இந்த உம்மத்திடத்துல எது ஹக்கு எது பாத்தில்னு பிரித்தறியக்கூடிய தகுதி அல்லாஹ் தாவத்தை கொண்டு தான் கொடுப்பான். इसलिए कि अल्लाह का वादा है जो आदमी अल्लाह के रास्ते में चलेगा वो मुजाहिदे के साथ चलेगा, कुर्बानियों के साथ चलेगा, अपने जान और माल को लगाएगा। अल्लाह का वादा है जरूर 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 उसके दिलों के अंदर जो है हिदायत को डालेंगे। ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, எந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக முஜாஹதா செய்வாங்களோ, தியாகம் கொடுப்பாங்களோ, தியாகம் செய்வாங்களோ, அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமா 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 ஹிதாயத்துடைய பாதைகளை காட்டுவான். फिर उस हिदायत के नूर के जरिए से मेरे भाइयों और दोस्तों सुन्नत और शरीयत की हाबत के वो नूरानियत हाँ हाबत के उसकी बरकतें वो नजर आएंगे। பிறகு அந்த ஹிதாயத் உள்ள வந்த பிறகு சுன்னத்னா என்ன, ஷரியத்னா என்ன, ஷரியத்துடைய பரக்கத் என்ன, நூரானியத் என்ன, இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைப்பான். और सबसे पहले अल्लाह की मारिफत आएगी, முதல்ல அல்லாஹ் யார் என்று அல்லாஹ் விளங்க வைப்பான். और अल्लाह की अजमत और बड़ाई आएगी, அல்லாஹ்வுடைய உயர்வு கண்ணியத்தை அல்லாஹ் புரிய और अल्लाह की வைப்பான். जात का यकीन आएगा। அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரும். हजरत मौलाना ईसा रहमतुल्लाह अलैह फरमाया करते थे हमारी इस मुबारक और अजीम मेहनत के जरिए से इसके अलावा कोई और बात नहीं चाहिए जा रही है कि उम्मत की दिलों का यकीन बन जाए। ஹஜ்ரத் சொல்வாங்களா, இந்த முபாரக்கான உழைப்பை கொண்டு நாங்கள் நாடுவதெல்லாம் வெறும் இது ஒண்ணுதான். எதுன்னு சொன்னா உம்மத்துடைய யகீன் நம்பிக்கை சரியாகணும். आज यकीन बिगड़ा हुआ है। நம்முடைய யகீன் கெட்டு போச்சு. यकीन क्या होना चाहिए? யகீன் எப்படி இருக்கணும்? मेरे भाइयों और बुजुर्गों दोस्तों जो कुछ हो रहा है ये सब कुछ अल्लाह ही की तरफ से है। யகீன் எப்படி இருக்கணும்னா இதுவெல்லாம் நடைபெறுகிறதோ இது அல்லாஹ் தான் செய்றாங்கன்னு நம்பிக்கை வரணும். नफा देने वाला, नुकसान देने वाला, कामयाबी देने वाला, नाकामी देने वाला, इज्जतों को देने वाला, जिल्लतों को देने वाला, कामयाबी के नक्शे में नाकाम के करने वाला, नाकामी के नक्शे में कामयाबी के करने वाला, जिंदगी का बनाने वाला, जिंदगी का बिगाड़ने वाला, मौत और हयात का मालिक एक अकेला अकेला अल्लाह है। லாபம் தர்றவன், நஷ்டம் தர்றவன், கண்ணியப்படுத்துறவன், கேவலப்படுத்துறவன், உயர்த்தக்கூடியவன், தாழ்த்தக்கூடியவன், வெற்றியை தோல்வியா மாத்துறவன், தோல்வியை வெற்றியா மாத்துறவன், ஹயாத்தை மௌத்தாக்குறவன், மௌத்த ஹயாத்தாக்குறவன், இதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான். அவனை கொண்டுதான் எல்லாம் ஆகுது. இந்த நம்பிக்கை சரியாகிறது இந்த வேலையை நோக்கம். जब मेरे भाई दोस्तों यकीन आएगा तो फिर अल्लाह के वादों पर यकीन आएगा। இந்த யகீன் வந்தாதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மேல யகீன் வரும். साहबा को यही साहबा का मसला यही था कि अल्लाह के वादों का वो पूरा पूरा यकीन था। சஹாபா பெருமக்கள்கிட்ட இருந்த பெரிய சக்தி என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் மீது இந்த நம்பிக்கை தான். और हुजूर की बातों की बशारत का पूरा पूरा यकीन था। ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நன்மாராயங்களின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. वो खंदक के हालत में और बिल्कुल कसमपुरसी की हालत, भूख की हालत, खौफ का मंजर, उसमें जो है दोस्तों बशारत दी जा रही है कैसर किसरा के फतह होने की वो पूरा यकीन बना हुआ था। ஹந்தக்குடைய அந்த நிலைமை இருட்டா இருக்குது, வயிற்றுல பசி இருக்குது, நாலா பக்கம் காத்து வீசுது, எதிரிகளுடைய பய சூழ்ந்து இருக்குது, எங்கே பார்த்தாலும் மௌத் கண்ணுக்கு தெரியுது. அங்கே வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு, கைசர் கிஸ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னோன்னே அதை நம்பினவங்க தான் சஹாபாக்கள். एक मजलिस में सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया हिरा एक बस्ती का नाम है, एक आबादी का, उस जमाने में वो फतह होगा। तुम जब तुम दाखिल होगे देखोगे कि एक बेहतर खूबसूरत लड़की, नौजवान लड़की कच्चर पर बैठी हुई, खास अब तक ओढ़नी डाले हुए बैठी हुई होगी। हाँ तुम देखोगे तो एक नौजवान नए साहबी ने कहा कि वो जो है बता कि वो लड़की मुझे दे दीजिए। हुजूर ने फरमाया जा दे दिया। जमाना गुजर गया, हुजूर का जमाना, अबू बकर सिद्दीक का जमाना, और बहुत जमाना गुजरने के बाद हजरत खालिद के हाथ वो जब बता के हाँ साहब वो फतह हुआ, और जैसे दाखिल हुए तो देखा कि वो लड़की बैठी हुई है, ये नौजवान मौजूद था, और फौरन जाके जब बता के उसके ऊपर हाथ मारा और अमीर से कहने लगा ये लड़की मेरी है। अमीर ने कहा शायद खालिद बिन वलीद रजी अल्लाह तआला अन्हु कहने लगा कि गवाह लाओ। तलाश किया तो उस मजलिस में एक साहबी थे, उन्होंने कहा कि ये जो लड़का कह रहा है वो बिल्कुल सही है, उस जमाने में हुजूर ने इनको वादा किया था। इतना यकीन साहबा को। ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ் சொன்னாங்க, பாருங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஹிரா என்ற இந்த நாடு வெற்றி கொள்ளப்படும்.
அந்த வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த கோட்டையிலிருந்து ஒரு பெண்மணி இந்த மாதிரி கருப்பு ஆடை அணிந்து இந்த மாதிரி குதிரையில சவாரி செஞ்சு ரொம்ப அழகான ஒரு பெண்மணி தப்பிச்சு ஓடுவாங்க. அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னார். நபி சொன்னாங்க, அந்த பெண்ணை உனக்கு தான் சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிஞ்சு, மற்ற அபூபக்கர் சித்திக் உமருடைய காலம்லாம் வந்துச்சு. ஹஜ்ரத் ஹாலித் ரலியல்லாஹு அவங்களால அந்த நாடு வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அதே மாதிரி அந்த கோட்டையில் இருந்து நபி சொன்ன அதே பெண்மணி அதே மாதிரி வெளியே வந்தாங்க. வெளியே குதிரையில வரும்போது அந்த சஹாபி சொன்னாரா, இந்த பெண் என்னுடையதுன்னு சொல்லி அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டார். அப்போ அது அமீர் சொன்னாங்களா, பாருங்க, இல்ல இல்ல உங்களுக்கு என்ன சாட்சி இருக்கு, நான் இன்னும் பங்கு பிரிக்கவே இல்லை, எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அப்ப மத்த சஹாபா சாட்சி சொன்னாங்க, இல்ல இல்ல இவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல அந்த பெண்ணை கேட்டு வாங்கிட்டாரு, நாங்க சாட்சி சொல்லி அந்த பெண் அவருக்கே தரப்பட்டுச்சு. आज हमारे अंदर वो यकीन नहीं है, இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த நம்பிக்கை இல்ல. क्योंकि उस लाइन की मेहनतें नहीं, என்ன அதுக்கான உழைப்பு நம்ம செய்யல. हमारे अंदर तो असबाब का यकीन है. நமக்கெல்லாம் அஸ்பாபுடைய நம்பிக்கை தான் இருக்கு. मुल्क आ जाए, माल आ जाए, ओहदे मिल जाए, हाँ साहब जब तक इसके जरिए से माशाल्लाह हमारी तरक्कियां हो जाएंगे और हम कामयाब हो जाएंगे. காசு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், பெரிய நாடுகள் கைப்பற்றணும், அதை வச்சு நம்ம முன்னேறணும், இதுதான் உள்ள இறங்கி இருக்கு. ये यकीन का बिगाड़ हमारी जिंदगियों को बिगाड़ दिया. இந்த யகீனுடைய இந்த கெடுதி தான் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி வச்சிருக்கு. चूंकि हमने माल में कामयाबी समझा, वो किसी भी तरह माल हासिल कर लिया जाए. நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் கிடைச்சா போதும், அது எப்படி வந்தா என்ன, चाहे वह हराम की तरफ से हो, हलाल तरीके से हो. அது ஹராமா வந்தாலும் சரி, ஹலாலா வந்தாலும் சரி. मेरे भाई